இப்பதாங்க டாப் அப் பண்ணிட்டு வந்திருக்கோம். காஃபி குடிச்சிட்டோம். வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். தாடி வச்சா பவர் ஹவுஸா? ஏங்க தாடிலாம் ரொம்ப பழைய விஷயங்க. எல்லாரும் தாடிலாம் எப்பயுமே எடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்கங்க. சவரம் பண்றதெல்லாம் பழக்கம் இல்லாத காலத்துல யோசிச்சு பாருங்க. நான் வந்து இதுல ஹைலைட் என்னன்னா, சிலர்லாம் என்ன தெரியுமா ப்ரோ சொல்றாங்க, நிஜமாவே ஞானிகள் வந்து தாடி எடுக்காம இருக்கிறதுக்கு ஒருவேளை அவங்க ரொம்ப தியானத்திலேயே இருக்கிறனாலயோ இல்லாட்டி வந்து இறைவனை தேடுறனாலயோ ஞானிகள் அப்படி இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். எல்லாத்துலயுமே கரெக்ட். நமக்கு இப்ப சூஃபீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல திறந்தவங்க, அவங்க வந்து எதையுமே வந்து பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்று இருக்கு. எப்படி சொல்றாங்க, நம்ம இப்போ எல்லா ரிலிஜன் கூட போவோம், இல்ல டாப் 3 ரிலிஜன் நம்ம பழகினதுலன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹிந்துசம்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லாட்டி கிறிஸ்டியானிட்டியில எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லாட்டி நீங்க வந்து இஸ்லாம்ல எடுத்தாலும் சரி, அதுல வந்து இறைவனோட தொண்டுன்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. கரெக்ட். குருக்கள் மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருமே இப்படிதான் ப்ரோ எப்பயுமே இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன்? அதை விடுங்க, சரி அவங்க கதையை விடுங்க. பொதுவா நிறைய பேர் என்ன தெரியுமா ப்ரோ இன்னொன்னு சொன்னாங்க, சைக்காலஜிக்கலா கொஞ்சம். ஆனா இது பாருங்க, நான் திரும்பியும் சொல்றேன், இதெல்லாமே நம்ம நிறைய இடத்துல படிக்கிறத வச்சுதான் சொல்றதே தவிர உணர்ந்ததை வச்சு சொல்லணும்னா கூட எனக்கு தெளிவா பதில் சொல்ல முடியல. மேபி நான் இன்னொரு 5-6 வருஷம் நிஜமாவே ரொம்ப தாடி வளர்த்து அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வேணா சொல்லலாம். ஏன்னா தாடி அதிகமா இருக்கும்போது என்னன்னு தெரியல ப்ரோ, வாய்க்கு வேலை கம்மியாகுதுன்னு சொல்றாங்க. வாய்க்கு வேலைனா சாப்பிட்றதெல்லாம் இஷ்டம் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது வேற விஷயம். தேவையில்லாம யாருக்கிட்டையுமே அதிர்ந்து இல்லாட்டி சம்பந்தமே இல்லாம பேசுறது, கமாண்டிங்கா பேசுறது, தேவையில்லாத பஞ்சாயத்தை இழுத்து விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ்வளவா பேச மாட்டேங்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி இந்த ரிலேட்டபிள்னு எனக்கு தெரியலங்க. பட் நீங்க யாராவது இதுக்கு ரிலேட்டடா ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா வேணா சொல்லுங்க. பட் தாடி இருக்கும்போது இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லூஸ் டாக்ஸ் குறைஞ்சிருச்சு சீரியஸா. வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே கூட நீங்க டக்குன்னு இந்த ஓவர் சீன் போட்டு அது வந்து பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்படி குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. ஒரு கண்டெய்னர் ஆயிரும். எல்லாமே அப்படிதானே ப்ரோ சொல்றாங்க. அதாவது எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே அப்படிதானே சொல்றாங்க. அப்போ வெயிட் வந்து ஒருத்தன் லாஸ் பண்றான் அப்படின்னும் போது அவனோட பாசிட்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்னு சொன்னா, அப்ப வெயிட் லாஸ் பண்ணலன்னா அவன் பாசிட்டிவ் ஆக மாட்டானான்னு நம்ம கேட்கலாம். பட் வெயிட் லாஸ் பண்ணி பாசிட்டிவான நிறைய பேர் நம்ம பாக்குறோமே. ஹெவியா இருந்தோம், வெயிட்டா இருந்தோம், பாசிட்டிவா இருக்கிறவங்களையும் பாக்குறோம். வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா இருந்திருப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. சோ அதனால ஒரு பிரேக்கிங் பாயிண்ட். அப்ப வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்சா இருக்கும், பெரிய சேஞ்சா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் இப்படி இன்ட்ரோவர்ட்ல இருந்து பிரேக் அப் போய் வெளில வர வாய்ப்பே எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, எல்லாரும் இப்ப அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எப்படி குறைச்ச, எல்லாரும் பார்த்ததும் கேட்பாங்க என்ன பண்ண. சோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். பரவாயில்லையே நம்மள கேக்குறாங்க. ஸோ இல்லை, இது மாதிரி நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு தாடியை வச்சு இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும்னு எதிர்பார்க்கல. நானும் பாருங்களேன் டைமிங்க்கு தூக்கிட்டேன். ஆமா கரெக்டா. எனக்கு அப்படி நடந்ததே தெரியாமே நான் தாடியை தூக்கிட்டேன். சரி ஓகே. இது நான் ஏன் ஆக்சுவலா தூக்குனேன்னா, சைக்கிளிங் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒன்னு ஸ்வெட் இன்னொன்னு டஸ்ட் ப்ரோ. மெயினா ஸ்வெட் தான் செம டார்ச்சர் ஆகுது. டஸ்டோட ஸ்வெட் சும்மா வேற லெவல்ல வரும். தாடியில முடி சரியான டார்ச்சரா இருக்கு. ஏன்னா இந்த முடி ஒரு ரஃபா இருக்குமா, ஸ்வெட் செமையா தங்கிடுவாங்க. அப்புறமா புளிஞ்சிங்கன்னா வரும் அப்படியே. ஆமா, அதை அப்படியே விட்டுட்டு ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணாம விட்டோம்னா டாண்ட்ரஃப் தாடியில வர ஆரம்பிச்சிடும். அது இன்னும் கொடுமை. அதுதான் ப்ரோ கொடுமை. ஐயோ, அந்த இதுல வர மாதிரி தான் கர்த்தரே. ஆமா, இப்படியே சோதிச்சா நான் எங்க போவேன். ஆனா நம்ம ஊர்ல டஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹெல்மெட் போட்டாலே அது உள்ளாரே. நான் நேத்து என்னன்னா சண்டே அன்னைக்கு ஆக்சுவலா இங்க இருந்து மஹாப்ஸ் வரைக்கும் போயிருந்தேன். ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கேன் பிக்சல்ல. இங்க இருந்து மஹாப்ஸ் வரைக்கும் போகும்போது பா ஃபுல்லா மெட்ரோ ஒர்க் அது இதுன்ட்டு. இல்ல சண்டேக்கே அப்படின்னா அப்ப வீக் டேல போயிருந்தீங்கன்னா சரி நம்ம கமெண்ட்டுக்கே போவோம். விக்ரம் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் பிக்சல் 9a யூசர், ஜான் மந்த் ஸ்டேபிள் அப்டேட், நாட் பீட்டா யூசர், ஐ ஃபீல் கோஸ்ட் டச் ரேண்டம்லி. ஓ, நீங்க அந்த உள்ள சென்சிட்டிவிட்டிக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பா தெரியுமா? ஆமா, டச் சென்சிட்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை ஆன் பண்ணலாமா? இது ஆல்ரெடி ஆனே பண்ணி பாப்போம். ஆன்ல இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிருங்க, ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். மேபி டெம்பர் கிளாஸ்னால கூட அந்த மாதிரி ஆகலாம், அதுவும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. டெம்பர் கிளாஸ் இருந்து சம்டைம்ஸ் லோக்கல் டெம்பர் கிளாஸ் போட்டீங்கன்னா இந்த கோஸ்ட் ஸ்டிட்ச் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. டெம்பர் கிளாஸ் ரிமூவ் பண்ணா சரியாயிடுச்சுன்னு சொல்லி கமெண்ட்லாம் போடுறாங்க. என்னன்னா அந்த டெம்பர் கிளாஸ் என்ன பண்ணி தொலையும்னா, இம்பியூரிட்டிஸ்னால அதுல வந்து அந்த கெபாசிட்டி டச் இருந்ததுன்னா. கரெக்ட். ஆமா, அதனால கொஞ்சம் பிராண்டடான டெம்பர் கிளாஸா போட்டீங்கன்னா நீங்க எஸ்கேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லோக்கல் டெம்பர் போட்டீங்கன்னா இந்த கோஸ்ட் ஸ்டிட்ச் வந்து பிக்சல்ல எல்லா மாடல்லையுமே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. லோக்கல் டெம்பர் 100 ரூபா 150 ரூபாய்க்கு போடுறோம்ல, அதுல வந்து அந்த கிளாஸ் ரொம்ப திக்கா இருக்கனால டச் ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கோளாறான விஷயம் தான், பாத்துக்கோங்க. அடுத்து நீஞ்சா அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Galaxy A35 5G, One UI 8, Android 16, fully satisfied because I am a Samsung fan, especially One UI. One UI கிங்ங்கிறாரு நம்மளே. I almost used all brand phones, not as my main phone because I don't like Chinese OS. ஒரே வார்த்தையில அசிங்கமா தப்புன்னு சொல்லிட்டு. Why they feel like a junk even in flagship models. I also don't like stock Android. என்னையும் சேர்த்து போறாரு. சரி,
அப்புறம் ஐ அப்டேட் மை ஃபோன் எவ்ரி மந்த் இந்த ஈச் அப்டேட் தே ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் வித் த ஒன் யூஐ ஐ திங்க் சாம்சங் கம்யூனிட்டி இஸ் பீங் வெரி ஆக்டிவ். A36 வீடியோவில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கு ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அது ஸ்லோ இல்லை, அனிமேஷன் தான் அது ஆஃப் பண்ணணும். அது நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, யோ அனிமேஷன் ஆஃப் பண்ணி அப்படின்ட்டு. பட்ஜெட் ஃபோன்லாம் அப்படி தான் இருக்கும், நீ அனிமேஷன் ஆஃப் பண்ணு, ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் நரேஷ்க்கு ஒரு அடி. ஓகே. அண்ட் ஒரு கம்பெனிக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் என்னது டிரான்ஸ் ஹோல்டிங்ஸ் அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இவங்கள டிரான்ஸ் சொல்கிறப்பையா? ஓகே ஓகே. பிகாஸ் அவங்க உண்மையாகவே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க ப்ரோ. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனால் ஜோக் என்ன தெரியுமா, நீங்கள் சொன்ன அந்த சைனீஸ் கிராப் ஓஎஸ் தான் ப்ரோ அதுலேயும் ஓடுது. அதே iOS காப்பி தான். பிரச்சனையே என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் அந்த அளவுக்கு அந்த ப்ளோட்வேர் ஆட்ஸ் வராது இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்கிறேன், ஆரிஜின் ஓஎஸ் சைனீஸோட ஆரிஜின் ஓஎஸ் செம்மையா இருக்குங்க. அது இந்தியாவோட ஆரிஜின் ஓஎஸை கம்பேர் பண்ணி பார்த்தா மைல்ஸ் அஹெட் சைனீஸ் ஓஎஸ். நான் ஆக்சுவலாக சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இந்த ஃபோன் இருக்குல்ல, இதில் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு ஆரிஜின் ஓஎஸ் அல்டிமேட் ப்ரோ அதான். ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டு, ஹைப்பர் ஓஎஸ் அளவுக்கு இல்லை. உடனே போய் யாரும் கிளம்பி வந்துடாதீங்க. நான் எந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆர்ஜின் ஓஎஸ் வந்து ஸ்மூத்னஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா, நான் அதெல்லாம் குறை சொல்லல. பட் ஒரு இடத்துலயும் அந்த யூஐயோட இது இருக்கு இல்லையா, இப்போ இது எப்படி வருது? ஓகேயா, அப்புறம் இங்க இருந்து இங்க போறேன், இங்க இருந்து இங்க வரேன். சரியா, இதை நான் அப்படியே கௌதம் ப்ரோக்கு லைவா காட்டுறேன். உங்களுக்கும் காட்டணும்னு ஆசை தான், முடிஞ்ச நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றேன். 15 அல்ட்ராவும் எக்ஸ்எல் அல்ட்ராவும். ஓகே, எனக்கு வந்து யூஐ ஆஸ்பெக்ட்ல நான் திரும்பியும் சொல்றேன், ஸ்மூத்னஸ்ல எனக்கு சீரியஸாவே ஆர்ஜின் வாய்ஸ் பிடிச்சிருக்கு. நான் அதெல்லாம் வந்து குறைய சொல்ல மாட்டேன். இங்க இருங்களேன், ஆர்ஜின் வாய்ஸோட ஸ்மூத்னஸ் வேற மாதிரி இருக்கும். ஆமா, இது ஒரு மாதிரி பட்டரியா இருக்கு. ஸோ அதெல்லாம் சூப்பர். ஆனா நான் எங்க சொல்றேன்னா, பாருங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த குயிக் செட்டிங்ஸ் பண்ணும்போது இவன்ல ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனே நல்லா இருக்குல்ல ப்ரோ. ஆமா, ஓகேயா. இப்போ இதுல என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ப்ரோ, எப்படி வருது அந்த மாறுறது. ஓகே, அது வரது பாத்துட்டீங்களா? அடுத்து இங்க இருந்து இந்த பேஜ் போறேன், இங்க இருந்து இந்த பேஜ் போறேன். இப்போ இதுல இங்க பாருங்க, சைடுல இருந்து வெளில எட்டி பக்கம் பாருங்க, டபக்குன்னு. இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு, இது கொஞ்சம் அந்த ஸ்மூத்தா இருக்குல்ல. ஆனா அதுல ப்ரோ இது எங்க இருந்து வருதுன்னு தெரியுது பாருங்க. வந்து அப்படி விழுது பாருங்க ப்ரோ. பேக்ல இருந்து இந்த கீழ இருக்கிற டாகல்ஸ் எல்லாம் பாருங்க. ஆமா, கீழ இருக்க டாகல்ஸ்லாம் பாருங்க. ஏதோ ஒரு துணி எடுத்து வந்து போட்ட மாதிரி விரிச்சு விடுற மாதிரி. இங்க இருங்க, இது பாருங்க போயிடுச்சு. இப்போ திரும்ப வர வைக்கிறேன், தெரியுதா? அப்பியர் ஆகுதா? அடுத்து பாருங்க, இப்போ இங்க இருந்து இங்க போறேன், இங்க இருந்து இங்க வரேன். எப்படி இருந்தது பாத்தீங்களா? நார்மலா இருந்ததா? இதுல வந்து ஹைப்பர் வாய்ஸ்ல டிஃபரண்டா இருக்கும். இங்க இருங்க, நார்மலா இருந்ததா? இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த இது ஐகான்ஸ் இருக்குல்ல, இந்த குட்டி டாகல்ஸ்லாம் ஒரு ஜெல்லி எஃபெக்ட் நடக்கும் ப்ரோ. இங்க இருங்க, இப்போ இங்க பாருங்க ப்ரோ, இங்க இருக்கேன். இங்க இருந்து நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜுக்கு போறேன். கீழ பாத்தீங்களா? அதான் அந்த பவுன்சி எஃபெக்ட் வருது. இங்க இருங்க, இங்க பாத்தீங்களா? இங்க வருங்க, இந்த மாதிரி ஜிகிலியான எஃபெக்ட் மாதிரி வருது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் பாக்கும்போது அனிமேஷன்ஸ் வந்து பயங்கரமா வொர்க் பண்ணிருக்காங்க iOS 3ல. நான் இதுல வரலன்னா நான் சொல்லல, ஆனா இதுல வேற மாதிரி இதுல இருக்க அனிமேஷன் வேற, அதுல ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன் வேற. ஆமா, சோ இந்த அனிமேஷன் பிடிச்சிருக்கு. இப்போ இதுவே நீங்க இன்டராக்ட் பண்றது, இப்போ இன்டராக்ட் பண்றது, இப்போ உள்ள இருக்கேன், இந்த இடத்துல இன்டராக்ட் பண்றது அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ தெரியல, ஆரிஜின் வாய்ஸ் ஸ்மூத்தா இருக்க மாதிரி. ஆரிஜின் வாய்ஸ் வந்து இதுவும் ஸ்மூத்தா தான் இருக்கு, பட் ஆரிஜின் வாய்ஸ்ல ஏதோ ஒரு எட்ஜ். ஆமா, ஆனா ஹாப்டிக் வந்து சிஸ்டம் லெவல்ல சாமி தான். எங்க போனாலும் இப்ப இந்த ஸ்க்ரால் ஆகும் போதெல்லாம் வந்து டடக்குங்குது. அதெல்லாம் வந்து இங்க மிஸ். சாமியோட பெட்டர்னா ஓப்போவும் பிக்சலும். அவங்கலாம் காட்ஸ், ஹாப்டிக் காட்ஸ். அவங்க செமையா பண்றாங்க. ஸோ அதான் இது சொல்லணும்னு நினைச்சேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரிஜின் வாய்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணும்போது எனக்கு டே டு டே யூஸ்லலாம் பிரச்சனைலாம் இல்லை. ஆனால் இன்னொன்று என்னன்னா, இது சைனீஸில். ஸோ அதனால என்ன ஆகும்னா, எனக்கு இப்போ நான் கூகுளோட ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்க, அதெல்லாம் எனக்கு ஆரிஜின் ஐலாண்டில் வராது. ஆமாம், அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரியா, ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா, மெட்டீரியல் ஞாபகம் இருக்கா, பிக்சல் யூஐ அந்த இது போட்டீங்களா? மெட்டீரியல் கேப்சூல். சோ மெட்டீரியல் கேப்சூல் போட்டனால எனக்கு வந்து நான் இங்க இருந்தே எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ அது எந்த அளவுக்கு வர்க் பண்ணனா, தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம் நாம, அது ஒரு அட்வான்டேஜா போயிருச்சு. இங்க இருங்க, இது வந்து எஸ்ஆர் கேட் காமிச்சிட்டு இருந்தேன். ஓ, இப்போ எத்தனை லேயர்? டைனமிக் ஐலாண்ட் ஒரு பக்கம் இருக்கு, ஆமா, இவன் ஒரு பக்கம் இருக்கான். எஸ், எப்படி இது டார்ச் லைட், இதுக்கும் ஹாப்டிக்ஸ் ஒர்க் ஆகும். டர்ன் ஆஃப் பண்றேன், தட்டி விட்டேன்னா இப்போ அது போயிட்டு ஒரு மியூசிக் பிளேயர் மட்டும் இருக்கும். ஆமா, மியூசிக் பிளேயர் பிடிச்சி ஹோல்ட் பண்ணா நீங்க ப்ராக்ரஸ் பார். சூப்பர். ஆக்சுவலா இந்த ஆப் நல்லா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க.
சூப்பர். ஆனா வேற லெவலுங்க நிஜமா. டைனமிக் ஐலாண்ட் நல்லா இருக்கு. ஆனா கூகுள் ஆப்ஸ் வேலை செய்யாதுல்ல, சைனா கிடையாது, ஒர்க் ஆகல அது. ஆனா இவங்க வந்து யோசிச்சு குளோபலா சரி கரும்பு முடிச்சாங்க, கூகுள் தேவனாவது எனேபிள் பண்ணா ஓடி தொலையட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஊர்ல தான் ஒர்க் ஆகுமே ப்ரோ. ஆமா, இப்போ இங்க ஆரிஜின் ஓஎஸ் போட்டவங்களுக்கு தான் ஒர்க் ஆகுமே. இதுல ஒர்க் ஆகும், இப்போ இருக்கிறது எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். இந்தியாலேயே ஆரிஜின் ஓஎஸ் வந்ததுல அதுல எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்புறம் இன்னொரு கூத்து என்னன்னா ஆரிஜின் ஓஎஸ்ல அவ்வளவு தீம்ஸ். ஆமா, ஆனா இந்தியன் ஆரிஜின் ஓஎஸ்ல தீம்ஸே இல்ல. நானும் கமெண்ட் வர யாரை கேட்டாலும் என்னென்ன ஒண்ணுமே இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ நான் இவ்வளவு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வேற எல்லாமே மாறுது. இந்த லுக், இந்த ஃபாண்ட், ஆமா, மேல பேட்டரி ஐகான் அது பாத்தீங்களா, ஒரு பேக்கேஜ் மாதிரி ப்ரோ. அப்படியே ஹைப்பர் ஓஎஸ்க்கு இருக்க பேக்கேஜ் மாதிரி அப்படியே ஃபுல்லா மாறுது. எல்லாமே மாறுது, ஃபுல்லா மாறுது. இந்த நோட்டிஃபிகேஷன், ஃபாண்ட் எல்லாமே மாறுது கம்ப்ளீட்டா. என்னத்த சொல்லன்னு தெரியல, பட் இதுதான் நல்லா வரும் பாத்துக்கோங்க. ஆனா நம்ம ஊர்ல மட்டும் உங்களுக்கு ஃபாண்ட் இதெல்லாம் இல்ல. ஃபாண்டே நான் ஒரு 20 ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணேன். நிறைய டெவலப்மெண்ட் தேவை இந்தியால இருக்க ஆரிஜின் ஓஎஸ்க்கு. அதான் நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா ப்ரோ, ஒரு சிலர் வந்து என்ன போட்டுருந்தாங்கன்னா ஐப்ரோஎஸ், ஆரிஜின் ஓஎஸ் இதெல்லாம் போடும்போது ட்விட்டர்ல iOS இஸ் கிரேட்டர் தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க, இல்லாட்டி சீப் காப்பி அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இங்க ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ இதுலயே நான் நிறைய ஆக்சுவலா யூஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா iOS விட பெட்டரா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. iOSல இருக்கு இல்லன்னு சொல்லல, பட் ஆனா அதை வந்து ஹைப்பர் ஓஎஸ் வந்து பெட்டரா பண்ணிருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் இதுல என்னெல்லாம் தெரியுமா பார்த்தேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அதுக்காக கான்சிலாம் இல்லைங்க, கான்சிலாம் இருக்கு, பட் இருந்தாலும் சொல்றேன். ஒரு பையன் என்ன போட்டிருந்தான் ட்விட்டர்ல வந்துட்டு, ஹைப்பர் ஓஎஸ்ல வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஸ்ல இந்த சைஸ் மாத்திர ஆப்ஷனே கிடையாதுன்னு போட்டிருந்தான். எங்க இருந்துடா வரீங்க நீங்களா நிஜமா யூஸ் பண்றீங்களா இல்ல யாரோ சொன்னதை வச்சு வந்து ட்விட்டர்ல பேசுறீங்களான்னு இருக்கும். ஏன்னா இதுல நான் ஃப்ளோட் பண்ண முடியும். அதே சமயம் இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா யூடியூப் ஓபன் பண்றேன். யூடியூப் வந்து நான் என்ன பண்றேன்னா, இவனுங்க வேற வர டார்ச்சர் பண்றானுங்க தெரியுமா. இது யூடியூப் ஆப் ஓபன் பண்ணாலே ஷார்ட்ஸ் வந்துரும். நல்ல வேளை எனக்குலாம் அப்படி இல்ல, இன்னும் வரலையா அந்த அளவுக்கு. நாங்களாம் வேற யூஸ் பண்றோம். என்ன நீங்க அபிஷியல் ஆப் யூஸ் பண்றீங்க? ஓ சரி ஓகே, இங்க இருங்க. இப்போ என்ன பண்றேன், யூடியூப் ஆப்பும் செட்டிங்ஸும் மேலும் கீழும் ஆன்ல இருக்கு. இதுக்கு மேல யூடியூப் இது மியூசிக்கு ஃப்ளோட்டிங்ல இருக்கு. அண்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்போ இவன் இருக்கான் ட்விட்டர் நான் என்ன பண்றேன்னா அவனையும் ஃப்ளோட் பண்றேன். அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆயிடுதுன்னா 2 ஆப் பிளஸ் ஒரு 2 ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஆப் 4 ஆப் கிட்ட யூஸ் பண்ண முடியும். இதுல ஹைலைட் என்னன்னா, இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது அந்த டாஸ்க் முடிஞ்சதுமே நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரோ, ஒன்னு இப்படி சைட்ல வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான். ஆமா, க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஆப்பை வந்து நான் இப்போ மாத்தணும், இப்போ இந்த ஆப்பை நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா, இங்க இருந்து வரும்போதே இது இருக்கு. இங்க இருந்து வரும்போதே இங்க இருங்க ப்ரோ. ஓகே, அப்படியே டிராக் பண்ணி போட்டுடலாம். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு வைங்களேன். ஐயோ இதுல என்ன கொடுமைன்னா, நம்ம இப்போ நீங்க பாக்குறீங்க நான் பாக்குறேன், இப்போ நிறைய பேர் வீடியோல இருக்கிறவங்க எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும். சரி இங்க பாருங்க மக்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ட்விட்டர் யூஸ் பண்றேன். ட்விட்டர் அப்படி பிடிக்கிறேன், பிடிச்சி ஸ்பிளிட் ஸ்கிரீன் கொண்டு போறேன். ஸ்பிளிட் ஆகுது. ஸ்பிளிட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா, செட்டிங்ஸ் இன்ஸ்டாகிராம் வச்சுப்போம். இந்தாங்க 2 ஆப் இங்க பாருங்க அப்படியே இருக்கு. ஓகேயா, இப்போ அதை மினிமைஸ் பண்ணாலும் அந்த 2மே ரெடியா இருக்கு. இங்கேயும் 2 பேர் ரெடியா இருக்காங்க. இப்போ அதே சமயம் நான் என்ன பண்றேன்னா, கேலரி ஆப் வந்து ஓபன் பண்ணிட்டு இவனை மினிமைஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஆமா இன்னொருத்தன் யூடியூப் மியூசிக், இவனையும் நான் என்ன பண்றேன்னா மினிமைஸ் பண்றேன். பாருங்க 2 பேர் மினிமைஸ் ஆகிருப்பாங்க ஸ்டாக்கிங் மாதிரி. அண்ட் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நான் அதுக்கு கீழே வந்து ட்விட்டரும் இன்ஸ்டாகிராமையும் ஆக்டிவா. சரியா, இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஆப்ல ஏதாவது டாஸ்க் நான் கொடுத்துருக்கேன், அந்த டாஸ்க் முடிஞ்சிருது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஃபைல் நான் அப்லோட் பண்றேன், அந்த ஃபைல் அப்லோட் ஆகும்போது அந்த ஆப் ஆக்டிவா இருந்தா தான் அப்லோட் ஆகும். கரெக்ட். சோ அந்த அப்லோட் ஆகி முடிஞ்சதும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா டெலிகிராம்ல டவுன்லோட் போட்டா அந்த ஆப் மினிமைஸ் பண்ணா ஆக மாட்டேங்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த மாதிரி டாஸ்க் ஒன்று முடிஞ்சிருது ப்ரோ. நான் என்ன பண்றேன், மேல தள்ளனா அவ்வளவுதான் டிஸ்மிஸ் ஆயிடும். ஆமா. சோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ iOS போய் கம்பேர் பண்றாங்க. iOSல நான் ஒரு ஆப்பை தாண்டி வேற ஆப்புக்கே போக முடியல. ஆமா, அதெல்லாம் டெலிகிராம்க்குலாம் செத்து போயிடுவேன் நான். பிரைவசிங்க எதை கேட்டாலும் அதுலயும் குறுக்க வந்துட்டு பிரைவசின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா நிஜமா அதெல்லாம் டார்ச்சரா இருக்குங்க. நீங்க இந்த அளவுக்கு யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன டிஃபரன்ஸ்னு. அதனாலதான் நான் ஐபோன் போனா எனக்கு ஐபோன் பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரியான பிரச்சனை என் கண்ணு முன்னாடி பளிச்சுன்னு மாட்டோம். கரெக்ட். எனக்கு அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஏன்னா நான் இதுல ஈஸியா யூஸ் பண்ணி பழகிட்டேன். அதை நான் iOS பண்ணா எனக்கு அந்த ஆப்ஷனே இருக்காது. ஸ்பிளிட் ஸ்கிரீனும் இருக்காது, ஃப்ளோட் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் போகும்போது சில சமயங்கள்ல வந்து இந்த ஆப்பை நான் பேக்ரவுண்ட்ல அலோவே பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளிக் பண்ணி விட்டுரும். அப்புறம் ரீசெண்டா ஒருத்தர் கூட இப்ப கூட
இப்போ போன வீடியோல நம்ம படிச்சோமே 25 ஆப் நான் ஓபன் பண்ணாலும் எனக்கு சாம்சங்ல நல்லா நிக்குது வந்து இந்த RAM மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு போட்டு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. எனக்கு வந்து 25 நீங்க ஆப் ஓப்பன்ல இருக்கு இல்லன்றதெல்லாம் சப்ஜெக்டிவ்ங்க. பட் நிஜமாவே அந்த இடத்துல வந்து ஆண்ட்ராய்டில் நிறைய ஃபோன்ஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணுது. பிக்சல் நல்லா பண்ணுது, சாம்சங் நல்லா பண்ணுது. ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ காமேஷ் வச்சிருக்கு 24 GB RAM, அது நல்லா பண்ணும். ஆனா 8 GB RAM பாருங்க, இன்னொரு நண்பர் வந்து 12 hours வச்சு கஷ்டப்பட்டாரு. ஸோ அதான் ரேம் வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இதில் புரிஞ்சிக்க முடியுது. ப்ளஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றாங்கன்னு. பட் ஓகே, டிரான்சிஷன் கம்பெனி நல்லா பண்றாங்க. பட் இப்போ ரீசெண்டா வந்து டெக்னோபோவா கர்வ் 2 லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நானும் அன்ஃபாலோ பண்றது எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். 28K பேஸ் மாடல், ஏன்னா டிமென்சிட்டி 7100. யாரா நீ போவா கர்வ் இருக்குல ஃபர்ஸ்ட் ஜென் 7300 வச்சிட்டு அல்டிமேட், அது சூப்பர் போனுங்க ஆக்சுவலா. 17K ப்ரோ, 17K எங்க இருக்கு? 15K லாம் வாங்குனாங்களே நம்ம மக்கள் சேல்ல, அது டீல்ல வாங்குனாங்க. இல்ல 17K க்கு லான்ச் ஆன போன் எங்க இருக்கு? இது எங்க 28K. இப்போ 28K பாக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மோட்டோரோலா 870 சீப்பா இருக்குங்க. எஸ், அந்த 870 சீப்பா இருக்கு. இப்போ 3000 ஏறி இருக்கு. 32 அப்பவே கூட அது நல்லா இருக்கு. அது வொர்த். ஆமா 870, ஏன்னா உங்களுக்கு ரிலையபிலிட்டி இருக்கும், 3 கேமரா இருக்கும். ஆமா, என்ன பண்றது, பிராக்டிகல் கேமராஸ். இதுதான் இது வந்து இந்த டிரான்சிஷன் கம்பெனி மேல வேணும்னே நான் சொல்றேன். திடீர்னு மென்டல் ஆயிட்டாங்க. இது ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா ஓகே. இப்போ நம்ம கூட சொல்லுவோம், இப்போ ரியல்மியோ ரெட்மியோ சில சமயங்கள பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன் இருந்ததுன்னா கூட சரி, ரீசன் சொல்றாங்களா 8000 mAh பேட்டரி, அதனால தான் ரேட் ஏத்திட்டோம். என்னடா உள்ள வந்து 18 GB RAM இல்லாட்டி 25 GB RAMனா ரேட் ஏறினா ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ரேம்ல இப்போ செம்ம காஸ்ட்லி, பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே, ஆனா ஓகே ப்ரோ, டிரான்சிஷன் கம்பெனி ஓகே. நம்மளால வந்து ஸ்ரீலங்காவும் இங்க A35 வந்து A35 5G 150K டெக்னோ காமன், நம்ம இவரு காமேஷ் ப்ரோ வச்சிருந்தது 75K. ஆனா காமன் 40 Pro வந்து கொஞ்சம் டெரர் போனா இருக்கும். கேமரா அல்டிமேட்டா இருக்கும் அந்த போன்ல, சூப்பர். அப்புறம் தினேஷ் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ நான் போக்கோ M2 Pro 5 இயர்ஸா யூஸ் பண்ணேன். இப்போ ரியல்மி P3 Pro யூஸ் பண்றேன். போக்கோல ஸ்கிரீன் காஸ்ட் எந்த ப்ராப்ளமும் இல்லாம யூஸ் ஆகுது, அதுவும் எனி டிவியில். பட் ரியல்மி P3 ப்ரோவில் ஸ்க்ரீன் 5 minutes தான் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா கட் ஆகிருது ப்ரோ, வெரி ஒஸ்ட்டு. அதுவும் சாம்சங் 32 inch டிவியில் அக்டோபரில் தான் வாங்கினேன், 2025 எடிஷன் தான், அதில் எப்படி ஆகுதுங்கிறாரு. ரியல்மியில் வந்து அவுட் வந்து பிரச்சனையாக தான் இருக்குது போல கேஸ்டிங். மேபி ஏதாவது கூகுளோட ஃப்ரேம் ஒர்க் ரிலேட்டடாக ரியல்மி யூஐயில் ஏதாவது ப்ரோக்கனாக கூட இருக்கலாம். நீங்கள் வேணால் அந்த ரியல்மி கம்யூனிட்டி ஆப் இருக்குல்ல, அதில் போட்டு செக் பண்ணி பாருங்கள், இல்லை கேள்வி கேளுங்க அவங்ககிட்ட. இந்த மாதிரி ஆகுது, இதுக்கு ஏதாச்சும் வாக் அரவுண்ட் இருக்கான்னு கேட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் வச்சு வேணா கேஷ் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க, வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம் த டியூட் அப்படின்ற நண்பர் வந்து ஐ ரெக்கவர்ட் 50 GB. ஆமா, இதை நோட் பண்ணேன். ஆமா, நானும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் பண்ணோடனே டெலிகிராமில் நோட் பண்ணியிருந்தேன். பட் தேங்க்யூ, நல்ல இன்ஃபர்மேஷனு. 50 GB ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றாரு. எனக்கு வந்து இருந்துயோ இன்னும் பெருசாக சொல்லுங்க. லேப்டாப்லாம் வேற லெவலில் ஃப்ரீ ஆயிடுச்சான். After turning off Apple Intelligence and Siri might work on your Mac and iPhone too. I think I found a great hack for all Mac users. I believe most people don't know this. I want everyone in the Mac community to test this and share their experience. I am using a Mac Mini M2 2023 model for my work. Okay. I am a web developer. So I never had a performance issue even though I own the base model 856. நானும் அதான் ப்ரோ M1 வச்சிருக்கேன், நிஜமாவே நல்லா இருக்கு, இன்னி வரைக்கும் நல்லா தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இந்த மேட்டர் நான் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல, நான் வேற ஏதாவது வீடியோவில் நான் நிஜமாவே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ப்ரோ. Storage though has always been tight. After 2 years of usage, I usually had around 30 to 60 GB of free space. But since the macOS 26 update, I started experiencing performance issue while running newer AI coding tool like VS Code, Copilot and Anti-Gravity. I thought it might be because of low storage, 25 to 30 GB of free space. So I started cleaning up, deleting unwanted files, clearing cache, etc. I recovered about 25 GB. இப்போ மொத்தம் 60 GB கிட்ட போயிட்டாரு. I usually do this, but it's a temporary fix. It fills up again over the time. So I searched for a better optimization method. So I noticed Apple Intelligence was taking up around 6 to 12 GB of storage. I never really found it useful, so I turned off Apple Intelligence and Siri. To my surprise, after a few hours, I had 89 GB of free space. 29 GB record. ஆஃப் பண்ணதுக்கேவா? எஸ், ஆஃப் பண்ணி இது பண்றது. But it does not stop there. I wanted to edit a video, so since I had more free space, I downloaded DaVinci Resolve around 3 GB. After installing it, I expected it to take 6 to 10 GB. But instead of my free space increased from 89 to 97 GB. ஓகே, நான் சும்மா இந்த கேப்ல ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு போய் பார்த்தேன். அந்த டைம்ல அப்படியே டிசேபிள் பண்ணேன். டிசேபிள் பண்ண உடனே ஒரு 1.5 GB கிடைச்சது.
மேபி போக போக அந்த பழைய இது மேலேயே ஓவர் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஐஃபோன்ல எல்லாம் போயிட்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தூக்கி விட்டோம். 15 Pro 128 GB வச்சிருக்கவங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க, அந்த கருமத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு. 5 பைசா போறாங்க. இதுல என்னன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல இந்த மாதிரியான ஏரியால நிஜமாவே இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது, குரூப்பிங் இந்த மாதிரிலாம் இருக்கு, தேவைப்படுதுன்னா நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்ல ப்ரோ நான் பெருசா யூஸே பண்றது இல்ல ப்ரோ, அது இருக்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா 128 GB இருக்கவங்களுக்கு அது தேவைப்படாது, தூக்கிட்டு ஸ்டோரேஜ் வச்சு போட்டோஸ் எடுத்து சீரியஸா போட்டோ வீடியோஸ். அதுவும் நம்மளால இப்போ என்ன போட்டிருக்காரு பாருங்க, எனக்கு வந்து 105 to 115 GB வந்து இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்து எங்க வந்துட்டாரு. ஆமா, பேஸ் மாடல் மேக்ல இருந்துகிட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்ட்ரகிளிங்கா இருக்குன்னா தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கன்னு இருக்காரு. இப்போ நம்ம ஏன்னா இதுக்காகவே நிறைய பேர் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ்லாம் வேற இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி இருப்பாங்க. ஆமா 7000 8000 போட்டு. கரெக்ட் தான். சிம்பிளா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணி முடிச்சிட்டாரு. என்னையா பண்ண அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண? என்ன சுவிட்ச்? ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். ஓ அதுவா, சரி. அதுல ஏதாவது வேலை செஞ்சதா? இது வரைக்கும் வேலை செய்யல, அதனால தான் சரி நான் ஆஃப் பண்ணி. புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆயிதான். சரி ஓகே. ஆனா நாங்க அவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்ல வரல, பட் ஊருக்குள்ள இருக்கிற மத்த எல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு. இது கொஞ்சம் அந்த அவரே தேர்ட் பார்ட்டி தானே யூஸ் பண்றாரு, அதனால அவருக்கு வந்து அது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்குது. சரி, கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. ரைட். அடுத்து அகிலேஷ் தேவா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் ஃபாலோவர் ஃப்ரம் அதுவும் சின்ஸ் 2018. திஸ் இஸ் ரிவ்யூ அபவுட் நாட் பட்ஸ் 3 Pro. OnePlus நாட் பட்ஸ் 3 Pro டிசைன் ஃபிட் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஐ மீன் யூசிங் சேம் டிஃபால்ட் இயர்பட்ஸ் தான் யூஸ் பண்றேன். பக்கா பில்டு குவாலிட்டி பிளாஸ்டிக், நாட் லைக் பட்ஸ் 3, பட் திஸ் இஸ் ஆல்சோ குட். நான் 2 times ஜிம்ல கீழே போட்டேன் ப்ரோ, இது வரைக்கும் எந்த இஷ்யூ இல்லை. ஸோ டிசைன் வந்து 3.5 out of 5. சவுண்டு மெயின் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் சவுண்டு. ஐ எம் நாட் ஃபர்ஸ்ட் டைம் யூசர் ஆஃப் ஒன் பிளஸ் பட்ஸு. ப்ரீவியஸாக நான் வந்து பட்ஸு Z2 யூஸ் பண்ணியிருக்கேன். கம்பேரிங் வித் ப்ரீவியஸ் இட்ஸ் மோர் பேட்டரி அண்ட் ஈஸி டு கான்ஃபிகர் அண்ட் டியூனிங் இஸ் குட் அண்ட் பேஸ் இஸ் மிட். இஃப் யூ நீட் டு இன்க்ரீஸ் பேஸ் யூ கேன் கஸ்டமைஸ் இன் ஆப். ஓவரால் சவுண்டில் வந்து குட் ஃபார் த ப்ரைஸு 4 out of 5. பேட்டரி சிம்ப்ளி இன் ஒன் லைன் ப்ரோ, போத் Z2 அண்ட் நவ் நாட் பட்ஸ் ஆர் சூப்பர். பேட்டரி வந்து 4.5 out of 5. Call is good in my mobile device, but sometimes I feel noise while walking outside and loss of signal. But finally I found that it was because of the Pixel 8 update or the separate story. I have lot of story in Pixel, Moto, Buds, Boat, etc. It will come one by one. Now it's fixed, so working fine, including ANC. Call வந்து 4 out of 5 சொல்லுவேன். Overall, other than this, compatible in pan pocket, capture little dust, little bit aware of water resistant, because I have fear of sweat and water resistant about this and about in this Nord Buds compared to Z2. Overall 4 out of 5. Super. Mass. அடுத்து Game or Z. Guys, anybody having OnePlus Pad Lite, don't update to Oxygen OS 16, it's bricked. ஆமா, பிரிக் பண்ணி விடுங்க அது எல்லாருக்குமே வா. ஆமா, அந்த பேட் லைட் அந்த மாடல் மட்டும். இப்போ Oxygen 16 Plus வந்திருக்குல்ல அது. சரி, பிரிக் ஆச்சுன்னா அவங்களுக்குலாம் பேட் 3 அந்த மாதிரி இதை கொடுப்பாங்களா? அதெல்லாம் இல்லை, சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். முடிஞ்சு அதான் EDL கேபிள் போட்டு அவங்க பண்ணுவாங்க. அதான் டேட்டா போயிடும், அவ்வளோதான். ஓகே. பிரகாஷ் சூர்யா ப்ரோ, எனக்கு ப்ராப்ளம் இருக்குது ப்ரோ. டியூவல் டிவைஸ் கனெக்ஷன். ஐ எம் யூசிங் ரியல்மி ஆண்ட்ராய்டு GT60 ஆண்ட்ராய்டு 16 அண்ட் ரியல்மி 5 Pro. அந்த பட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணல, ஆண்ட்ராய்டு 11 அண்ட் ஆல்சோ இருக்கான் எல்லாருக்குமே. ஓல்டு இதுலையும் 12லையுமே ஆகுதான் அது. அப்போ அவனுக்கு ரியல்மி சைடில் தான் பிரச்சனை, சாஃப்ட்வேரில். நிறைய பேர் ப்ரோ வெறும் சொற்பமான பட்ஸில் தான் நல்லா வேலை செய்யும். எஸ், இப்போ பிக்சல் பட்ஸ்ல இருக்குல்ல, நல்லா இருக்குது. பிக்சல் பட்ஸ்ல இருக்குல்ல, பட்ஜெட் அதிகமாக போனால் நல்லா இருக்குது. அந்த ஸ்மார்ட் டிடெக்ஷன் சிப் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இல்லை, இது இன்னும் வேணும்னே பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு. கார்னர் கட் பண்ணுறாங்க. இப்போ அந்த 3 டிவைஸ்லாம் நினச்சி பாருங்க, கத்திட்டு கிடக்கும் அது பாட்டு. இல்லை ஓடிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு. நேற்று ஓடிச்சு, எங்கே ஓடிச்சு? நான் இப்போ ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணுறேன். நான் நினைச்சிருப்பேன் சரி கால் முடிஞ்சோம் அங்கே வந்து ரெசியூம் ஆகணும், அது எங்கே போச்சுனே தெரியாது. வேற எங்கேயும் 2 எபிசோட் முடிஞ்சு வேற. கரெக்ட். ஆமாம், அது பெரிய தலைவலி. அது ஓல்டு ஃபோன்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கான். அதான் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தேன். சரி, ரியல்மி பட்ஸ் T310. ஆண்ட்ராய்டு 16ல பிரச்சனை இல்லை, பட்ஸில் தான் பிரச்சனை. நீ தான் பிரச்சனை அப்படின்ட்டாங்க. சரி, பிரகாஷ் ஹாய் சிவா ப்ரோ, ரீசெண்டாக ஐக்யூ C10X மொபைல் வாங்கியிருந்தேன், 6/128GB வேரியன்ட்டு. பட் டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருந்துச்சு ரேண்டமாக. லைக் எப்போ வேணாலும் ரீஸ்டார்ட் ஆகும், கால் பேசிகிட்டு இருக்கும்போது ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஐக்யூ சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி கொடுத்தேன், பார்த்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ் தரேன்னு சொன்னாங்க. 10 daysக்கு அப்புறமா கால் பண்ணி டிவைஸ் வந்துருச்சுன்னு கூப்பிட்டாங்க. நியூ மொபைல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. 8/128 கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, ஃப்ரீ அப்கிரேடு. ஜாலி தான். என் ரேம் வந்து ஒர்த்து ப்ரோ. அது ஆக்சுவலாக ரேமும் ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். 8GB கொடுத்தா நல்லா கேவலமாக அதுக்குன்னு ரீபூட் ஆகிட்டு இருக்கும். சரி பரவாயில்ல, அவங்களும் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்து. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு இப்போ 8GBன்றது லாங் டேர்முக்கு நல்லா இருக்கும். சீரியஸா 3 வருஷம் நல்லா யூஸ் பண்ணலாம், ஜாலியாக யூஸ் பண்ணலாம். அது என்ட்ரி லெவலுக்கு 8GB. ஆனால் விவோ ஐக்கோ சர்வீஸ் அல்டிமேட்டுங்க.
என்னதான் அவனுங்க வந்து இப்போ ஒரு பக்கம் பூனையை வச்சு வளர்த்து விட்டுருந்தாலும் எஸ் இன்னொரு பக்கம் ஸ்டில் அவங்க நம்பர் 1 தான். பிரேம் Xiaomi 14 CV HyperOS 3 ரிவ்யூ. ஸ்மூத்தாக இருக்குது, கேம் பிளேலாம் சம்டைம்ஸ் லேக் ஆகுது. HyperOS 2.2 லேக் இல்லை. OS 3ல கேமராவை டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. ஃபோட்டோவில் நாய்ஸ் இருக்குது, கிளாரிட்டி இல்லை, ஓவர் ஷார்ப்பாக இருக்குது. HyperOS 2.02ல சாலிடாக 6 hours வரும், இப்போ 5 hours தான் வருது. ஓவரால் டவுன்கிரேட் திஸ் அப்டேட். நானும் அதை என்னென்னு பார்க்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டேன், யூஸ் பண்ணி பார்த்தேன், ஆனால் இன்னும் இந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணல. டெய்லி டிரைவரை போட்டால் தானே தெரியும். சிவி ப்ரோ மொபைல்ஸா இங்கே தான் இருக்குது அது. இன்னும் இவரும் கொரியர் போட்டு விட்றேன்னாருங்க, இங்கே தான் கிடக்குது இது. அவரே வந்து டேய் உங்களுக்குலாம் நியாயமே இல்லையாடா, ஏதோ ஒரு கமெண்ட்ல நீ சிவின்னு சொன்னியேன்னு பாவம் டெஸ்ட் பண்ணுவியேன்னு அனுப்பி விட்டேன் அப்படி இருக்கும். சரி, GKJ அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ ஐ பாட் நத்திங் 2A December 2024 டிஸ்பிளே ஒஸ்ட் பர்ன் அண்ட் கிரீன் டிண்டா. கரெக்ட், பர்ன் ஆயிடுச்சா? அது 2Aல டிஸ்பிளேவே கோளாறு தான் ப்ரோ. கேமரா ரியர் கேமரா குட், ஃப்ரண்ட் கேமரா ஆவரேஜ், பேட்டரி நத்திங் OS 4க்கு அப்புறமா நல்ல பேட்டரி ட்ரெயின் ஆகுதா, 5 hours தான் எஸ்ஓடி வருது. நத்திங் OS அதில் சாட்டிஸ்ஃபைடு. நத்திங் ஃபோன் 2A ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடுங்க ப்ரோ. ஃபோன் வேணுமே ப்ரோ, பார்ப்போம். ஆனால் நல்ல ஃபோன் தான். 2Aலயே அந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. 2A ப்ளஸில் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணாங்க. 3Aல தான் அந்த பேனலே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதனால 3A சீரிஸில் இந்த மாதிரி பர்னிங் பிளாக் ரஷ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வி எஸ்கேப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து நாட் மெஜஸ்டிக் அப்படிங்கிறவர் வந்து தலைவரே இந்த OnePlus 13s ரிவ்யூ வாங்கி 7 மாதம் ஆகுது, பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறு, நோ கான்ஸ் இந்த ஏரியா. ப்ரீவியஸ்லி iPhone 16 யூஸ் பண்ணேன், அதை விட எவ்வளவோ பெட்டராக மாதிரி தான் தெரியுது. கேமரா அல்ட்ரா ஒய்டு இல்லை, அது மட்டும் கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் 60 FPS இல்லை, மற்றபடி பேக் 2 50 MP பக்கா. நைட் ஸ்டேஜ் லைட் ஃபோட்டோகிராஃபி அல்டி 2 4x ரெண்டுமே மாசாக இருக்குது. பேட்டரி லைஃப் நான் ஃபுல் சார்ஜ் போட்டால் எனக்கு 8 to 9 hours தாராளமாக கிடைக்குது. ஈவன் சோஷியல் மீடியா அண்ட் யூடியூப் அப்புறம் மேப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாலும் கூட 8 to 9 hours வருது. டிஸ்பிளே 120 Hz, ஸ்மால் மீடியம் ஸ்க்ரீன் சைஸு பர்ஃபெக்டாக இருக்குது மூவிஸ் பார்க்க. ஸ்பீக்கர் ஆல்சோ ஃபைனு, நோ கம்ப்ளைண்ட். பில்டு குவாலிட்டி இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் வெயிட் அவ்வளோ ஹெவியாக இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஈஸியாக ட்ராப் பண்ணால் டென்ட் விழுந்துடும் கம்பேர் டு iPhone 16. ஏன்னா அது பில்டு குவாலிட்டி வந்து இது கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி. நோட்டபிள் என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ, கேமரா அண்ட் மேப்ஸ் ஓப்பன் பண்ண அப்புறம் மட்டும், மற்றபடி வார்மாக தான் ஆகுது. ஓஎஸில் எந்த இஷ்யூவும் இல்லை, ஆன் டைமுக்கு அப்டேட்ஸ் வந்துடுது. ஒன்று குறை சொல்லணுன்னா டைப் அதாவது USB 2 ஓகே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கொஞ்சம் காண்டாகுது. கனெக்டிவிட்டிலலாம் எந்த இஷ்யூவும் இல்லை. ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், மும்பையை கால் ட்ராப் ஆனதில்லை. பட் மைக் மட்டும் ஐஃபோனோட மைக் குவாலிட்டிக்கு வரல, அது ஃபேக்ட் தான் ப்ரோ. ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நாய்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் அல்டிமேட். ஆனால் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, இப்போ தான் ஆக்சிஜன் வாய்ஸ், கலர் வாய்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த கிளியர் காலிங்க ட்ரை பண்ணி பாருங்க, அது ஆன் பண்ணிக்கோங்க, அது ஆஃப்ல இருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க. நான் 512GB 53K வாங்கினேன் ப்ரோ, எனக்கு ஒர்த்தாக தெரியுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்டிக்கலாக இருந்து கூட அல்ட்ராசானிக் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து S24 அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்குது. S24 வந்து அல்ட்ராசானிக், அதை விட இது ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது தான் அல்டி. அடுத்து டார்க் ஹண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து பீன் யூசிங் OnePlus Buds 4 வித் மை iPhone 16 அண்ட் மை விண்டோஸ் லேப்டாப். ஹியர் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெக்வஸ்ட். பேட்டரி as I am using inside my home most of the time with the laptop, I did not calculate the battery usage of the buds. I use rarely with my iPhone. I always charge the buds 2 to 3 weeks once. Note, I use JBL Go 2 for external speaker most of the time in the laptop. I use it only during watching movies and laptop on the hall. When my parents put TV on, I will use buds. Okay. Sound quality, I used Enco Buds 2 before. It was great. Compared to that, OnePlus Buds 4 seems only 20 to 40% improvement. For me, it's less because I can tell the difference as I'm not exactly an audiophile. But I can sense an improvement both in clarity and bass. Okay. Connectivity, using on dual mode with my iPhone 16 and Windows laptop, connection is great. Initially had a connection problem with my laptop. Windows surround sound software was not working. Then after reconnecting and after few days it worked properly. பர்ஃபெக்டாக ஒர்க்கு. ஆனால் விண்டோஸ் ஆட்டோ ஹீல் பண்ணும் ப்ரோ சில சமயங்களில் பார்த்துருக்கீங்க. ஒரு சில ரெக்வஸ்ட்லாம் வந்துன்னா அதுக்கேற்ற டிரைவர்ஸ் வந்து அப்டேட் சர்ச் பண்ணும்போது அது சேர்த்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி விட்றோம். அதுவே லேட்டஸ்ட் இதுலேருந்து எடுத்து அது கொஞ்சம் சூப்பருங்க நிஜமாக விண்டோஸில். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐ மே சவுண்ட் நெகட்டிவ் ஆர் சம்திங் அபவுட் திஸ் டிவைஸ் பட் ரியலி ஐ டோன்ட் நோ how to put in the words. Siva bro, if you don't mind, can you tell me how to set a custom equalizer or give your equalizer? Thanks for reading the review.
கஸ்டம் ஈக்குவலைசர் நம்ம இதுல போட்டு வச்சிருப்போமே. நீங்க நார்ட் பட்ஸ் 3 ப்ரோக்கு ஏதாவது நாங்க ரிவ்யூ போட்டுருப்போம். ஆமா அதுல காட்டியிருப்போம். அதுல உள்ளதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஆர்மன் கர்வ்னு போட்டாலே வருங்க, கூகுள் பண்ணி பாருங்க, அதுலயே உங்களுக்கு வந்துரும். இதுவும் எப்படியும் உங்களுக்கு அண்ட் பேஸ் இருக்கு. நீங்க ஓப்போ என்கோ வந்து நீங்க யூஸ் பண்ணது வந்து பேலன்ஸ்டு, ஸோ அதனால பேஸ் நீங்க அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு இருக்கும் பேஸ். ஆனா இதுல அடிச்சு OnePlus 4 ஃபுல் பவர். நீங்க உள்ளவே பேஸ் வேற மாத்தினீங்கன்னா ஆமா நீங்க அதை ஃபிளாட்டாகவும் பண்ணலாம், பேஸ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். நூப் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் சிவபிரமன் கம்யூனிட்டி. I used KC EDX Lite and using KC Caster Harman Silver. Okay. The KC Caster has better technical performance than the EDX Lite. But I feel voice and instruments sounding unnatural while EDX Lite and my normal earphone sound natural to me. Normal earphone ரொம்பவே நேச்சுரலா இருக்குது, EDXல வந்து unnatural ஃபீல் ஆகுது. I searched about this in online and they use the word timber describe that. Timber டிரைவரோட இது டிம்பர், அந்த வுட் வந்து ஆர்டிஃபிஷியல் டிம்பர் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், அதனால வந்து டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு அவர். They say the reason for the unnatural wear in KC Caster is caused by the balanced armature driver. Can you feel that unnatural in the multi-driver IEM? Balanced armature planner you used. ப்ரோ எனக்கு வந்து என்னன்னா அந்த நான் என்ன சொல்றேன்னா டிரைவருக்கு ஏற்ற மாதிரி தாங்க மாறும். நீங்க சொல்ற அந்த கேஸ்டர் வந்து கொஞ்சம் ப்ரீமியம். கேஸ்டர் வந்து ஆக்சுவலா மெட்டல் கேசி வந்து ரேட்டிங் கம்மி, ரேட்டும் கம்மி இல்ல, அதுக்கேத்த மாதிரி டிரைவர்ஸ்ல கட் ஆஃப் பண்ணி. கேசி கேஸ்டர் வந்து நம்ம எஸ்ஆர்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தான், அது சூப்பரா இருக்கு. அது சூப்பரா இருக்குங்க கேஸ்டர். கேசி கேஸ்டர் நல்லா இருக்கு. இந்த EDX லைட் தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா டயஃப்ரம் வந்து ஒரு ரீசன் ஆகலாம். டயஃப்ரம் ரீசன் ஆகலாம். நீங்க சொன்ன அந்த இது கூட ரேட்டுக்கு ஏத்த குவாலிட்டி ஆஃப் டிரைவர்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டா கொடுக்கும். ஏன்னா ஓப்போல என்கோ பட்ஸ் 3 ப்ரோல பேம்பு டயஃப்ரம் அது அல்டிமேட்டா சரியா. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அந்த பேம்பு டயஃப்ரம் தான் நார்ட் பட்ஸ் 3 ப்ரோவே போட்டு. ஆமா அதனால சில விஷயங்கள் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் கேட்கறதுக்கு, மற்ற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணும்போது மாட்டிட்டு முடியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல வரல. கேசி கேஸ்டர் வந்து ஒரு நல்ல இதுங்க, நீங்க அதை வச்சு என்ஜாய் பண்ணுங்க ப்ரோ. EDX லைட் மேபி நீங்க என்ன பண்ணலாம்னா ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கா கொடுத்துடலாம், படம் பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சபரிவாசன் அப்படிங்கிற நம்பர் வந்து ஐசி ப்ரோ, ஐம் யூசிங் OnePlus Buds 4 with paired with Realme GT60 while watching YouTube, Netflix and other MP4 players like MX player. I noticed significant audio delay like AV not syncing properly. But இதே பட்ஸ் ரெட்மி டிவைஸ்ல ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. I also tested in Vivo, அங்கேயும் சேம் டிலே தெரியுது. சேம் ஸ்டோரி இன் லேப்டாப் ஆல்சோ. யாருக்காவது OnePlus Buds 4 இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? கைண்ட்லி சார். ஓகே, நானும் எல்லா கூட செட்டிங்ஸ்லையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னா, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, LHDCயும் தூக்கியிருக்காரு, ஏஏசிக்கு போயிருக்காரு, எல்லாம் பண்ணியும் அப்படி தான் இருக்குங்கிறாரு. அதேமாரி இந்த OnePlus Buds வந்து OnePlus ஃபோன்லேயுமே வாய்ஸ் டிலே ஒரு சில பேர் இருக்குன்னு போட்டிருந்தாங்க, அது ரெடிட்லேயே பார்த்தோம். OnePlus என்ன போட்டிருந்தானா, என் பட்ஸ் எந்தல தான் இருக்கலே லோ லேட்டன்சியாக இருக்குன்னு போட்டிருந்தான். ஆனால் இப்படி இருக்கு, லோ லேட்டன்சி கேமுக்கு நல்லா இருக்கும், வீடியோவில் வந்து அந்த சிங்க்ரனைஸ் தெரியுது. அது நம்ம ரெடிட்லேயே நான் படித்தேன், நான் பார்த்தேன். நான் ஸோ OnePlus டிவைஸ்லேயே தெரியுதான், வேறு டிவைஸில் போட்டால் நல்லா இருக்கும். என்னடா இது உன் பிராண்டு தானே அது. ஆல்ரெடி இது வந்து எப்படின்னா நம்ம ஞாபகம் இருக்கா ப்ரோ, OnePlus-ஓட Buds Pro 3 எல்லாத்தையுமே OnePlus தவிர எல்லா போனும் Xiaomi போன்ல எல்லாம் போட்டா கிளியுது, பவர் வேற லெவல்ல இருக்கு, பிக்சல்ல போட்டா வேற மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல Vivo X100 Ultraல போட்டு அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஆமா, ஆனா OnePlusல நான் ஓபன்லயே போட்டு பார்த்தேங்க, 1.5 லட்சம் ரூபாய் போனுங்க அது. அதுல போட்டாலே என்ன ஏஜென்ட் வேற எத்தனைங்க அது தெரியல, ஏதோ ஒன்று பண்றாங்க, எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆலோ ஆடியோன்னு போயிட்டான், அதெல்லாம் எவன் கேட்டான். ஓ ஆடியோ, ஓ ரியாலிட்டி யார்கிட்ட தான் இருக்குன்னு தெரியல. அந்த ரியாலிட்டி நம்ம போய் கேட்போம் அவன்கிட்ட, டே அப்படி என்ன தாண்டா ஒப்பாரி வைக்கிற ஓ ரியாலிட்டின்னு, ரைட். ஸோ அடுத்த கமெண்ட்டோட நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு, இன்னும் மேலும் சில கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கமெண்ட்ஸோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வோம். சிவபுராணி, கௌதம், பார்க்கலாங்க, பாய்.